எவ்ரிவன், வீடு விட பொருளை விற்கிற ஒரு குட்டி பையனுக்கு ரொம்ப பசி எடுக்குது. அவன் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம்னு நினைக்கும் போது அவன் கையில பணமே இல்லை. சரி, பக்கத்துல யார்கிட்டயாச்சும் சாப்பாடு கேட்கலாம் அப்படின்னு ஒரு வீட்டுடைய கதவை தட்டுறான். அங்க ஒரு பெண் வந்து கதவை திறக்கிறாங்க. அவனுக்கு சாப்பாடு கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட கேட்கறான். அந்த சின்ன பையனோட கண்ணில் பசி தெரியறத அந்த பெண்மணி கவனிக்கிறாங்க. உடனே சூடா ஒரு கப் பால் எடுத்துட்டு வந்து அந்த பையன் கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அவனும் அந்த பாலை வாங்கி கடகடன்னு குடிச்சிட்டு, நான் உங்களுக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கேன், ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறான். சில வருஷத்துக்கு அப்புறம் இந்த குட்டி பையன் டாக்டரா ஆயிடுறான். அந்த பெண்மணிக்கு ரொம்ப உடல்நல குறைவு ஏற்பட்டு கொடிய நோய் ஒன்று வருது. ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு போறான். மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருந்த அந்த பெண்ணோட ஊர் பேரையும் அந்த பெண்ணையும் பார்த்தோன்னே டாக்டர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. தன்னுடைய முழு உழைப்பையும் செலுத்தி டாக்டர் நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளுக்கு பில் வருது. அதுல லட்சக்கணக்கில் செலவாயிருக்குன்னு போட்டிருக்கு. இப்போ இந்த பணத்தை எப்படி கட்டுறதுன்னு திகச்சு போய் நிற்கிறான். ஸோ the moral of the story is, அந்த டாக்டர் பையன் சொல்றான், ஒரு கப் பால்ல இருந்த எல்லா கடனும் தீர்ந்துருச்சு. இது நான் உங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம். மனுஷங்களுக்கு இருக்க வேண்டிய மிகச்சிறந்த குணாதிசயங்கள்ல ஒன்று நன்றி மறக்காம இருக்கிறது.